வணக்கம். இன்றைய தினம் மார்கழி மாதம் 15வது நாள். ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவனுடைய 15வது பாடலை பார்க்கலாம். எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ, செல்லென்று அழையேன்மின் நங்கை மீர் போதர்கின்றேன். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க, வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். அடி இளங்கிளியே, நீ இன்னும் உறங்குகின்றாயா? பெண்களே, கூசல் போடாதீர்கள், இதோ வந்து விடுகிறேன். உன் வாய்ச்சொல் வீரம் எங்களுக்கு தெரிந்ததுதான். நீங்கள்தாம் பேச்சில் வல்லவர்கள், என்னை சொல்கிறீர்களே. சரி, அப்படி இருந்துவிட்டு போகட்டும். உனக்கு மட்டும் வேறென்ன அதிசயம் இருக்கிறது? முதலில் நீ வா. நான் மட்டும் வந்தால் போதுமா? மற்ற எல்லாரும் வந்து விட்டார்களா? ஆமாம், வேண்டுமானால் நீயே வந்து எண்ணி பார்த்துக்கொள். குவலைய பீடம் என்னும் வலிமை வாய்ந்த யானையை கொண்டவனும் பகைவர்களின் செருக்கை அளித்தவனுமாகிய கண்ணனை பாடி செல்வோம். இதுடன் திருப்பாவை பாடல் நிறைவடைந்தது. அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான திருவம்பாவை பாடல் 15வது பாடல். ஓரொருகால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான், சீரொருகால் வாயோவான் சித்தம் களிகூற. நீரொருகால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப, பாரொருகால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள். பேரரையர்க்கு இங்கனே பித்தொருவாராமாறும், ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தான். வாருருவ பூண்முலையீர் வாயார நாம் பாடி, ஏருருவ பூம்புனல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய். இவள் ஒரு வேளையில் எம்பெருமான் என்று ஓயாமல் சிவபெருமானின் திருநாமத்தை சொல்கிறாள். மற்றொரு வேளையில் அவனது பெருமைகளை கூறுகிறாள். மற்றொரு வேளையில் மகிழ்ச்சி பெருக்கால் கண்ணீர் ஊற்றெடுக்க அமர்ந்திருக்கிறாள். இன்னொரு வேளையில் பூமியில் விழுந்து கிடக்கிறாள். எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் சிவபெருமானை தவிர யாரையும் மதிக்க மாட்டாள். அவனிடமே பித்து கொண்டிருக்கிறாள். கச்சை அணிந்த மார்பையுடைய பெண்களே, பிறரை அடிமை கொள்ளும் ஞான வடிவினனான அவனது திருவடியை புகழ்ந்து பாடி அழகிய மலர்கள் நிறைந்த நீரில் குதித்து நீராடுவோம். இதுடன் இன்றைய தினத்திற்கான திருப்பாவை திருவம்பாவை பாடல் நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு பாடலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.